சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் தளபதி திருவிழா அப்படிங்கிற பெயர்ல ஒரு சுற்று வைக்கிறாங்க. அதுல ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்ஸும் எல்லா குழந்தைகளும் தளபதி விஜய் அவரோட செலக்டிவான சாங்ஸ் எடுத்து பாடும்போது, ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போற அளவுக்கு எல்லாருமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ குடுத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா தளபதி விஜய் அவர்கள சினிமால இன்ட்ரோடியூஸ் பண்ண, அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கு மெகா ஹிட் திரைப்படங்கள கொடுத்திருக்கக்கூடிய எக்கச்சக்கமான சீஃப் கெஸ்ட் வந்து இந்த வாரம் ஸ்பெஷல் விருந்துக்கு தான் வராங்க. அப்படி வரக்கூடியவங்க எல்லாருமே பாடக்கூடிய குழந்தைகளோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டாங்களாம். அதுல குறிப்பா ஒட்டுமொத்த சரிகமப அரங்கமும் அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிஷேகா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தான். புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷேகா, கிராமிய சார்ந்த பாடல்கள மட்டும் தான் அதிகமா பாடுவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா சினிமா பாடல்களையும் என்னால பாட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போற அளவுக்கு அதிரடியான பாடல பாடியிருக்காங்க. தளபதி விஜய் அவரோட வேட்டைக்காரன் திரைப்படத்துல இருந்து "நான் அடிச்சா தாங்க மாட்டேன்" அப்படிங்கிற பாட்ட தான் அபிஷேகா பாடியிருக்காங்க. அவங்க ஒரு ஃபுல் எனர்ஜியோட பாடும்போது, ஒட்டுமொத்த அரங்கும் அதிர்ந்து ஒரு மிகப்பெரிய கரகோஷமும் அபிஷேகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதுலயும் வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவ்வளோ சின்ன குழந்தைங்கள்ட்ட இப்படிப்பட்ட எனர்ஜிய பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமையாவும், ஆச்சரியமாவும் இருக்கு. இந்த திறமைகள இவங்க எங்க ஒளிச்சு வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமைப்பட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறமா சிங்கர் ஸ்ரீனிவாஸ் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்ஸையும் பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அபிஷேகம் மாரி ஒரு குழந்தைய இந்த சரிகமப லிட்டில் சாம்பியன்ஸ் இத்தன சீசன் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா இருந்துச்சுன்னா வருத்தப்படுறேன், கோவப்படுறேன். இருந்தாலும் பரவாயில்ல. இனி வரக்கூடிய எல்லா நாட்கள்லயும் அபிஷேகா பயங்கரமா தூள் கலப்புவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அபிஷேகா நீ தொடர்ந்து பாடிக்கிட்டே இரு. இந்த எலிமினேஷன், டேஞ்சர் ஜோன் இதுக்கெல்லாம் நீ போக மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு அவங்கள வந்து ஊக்கமளிக்கிற மாரி சில வார்த்தைகள சிங்கர் ஸ்ரீனிவாஸ் சொல்லியிருக்காராம். இவரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அபிஷேகோட அம்மா ஸ்டேஜ்லயே பயங்கரமா எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. ஸோ அந்த வகையில இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுக்காக தான் இந்த தளபதி திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரவுண்ட வந்து எடுத்து வந்திருக்கிறதாவும், அதுல ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்ஸும் தளபதி விஜயோட பாடல பாடும்போது, அதிலேயே பெஸ்ட்டான ஒரு ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ குடுத்தவங்க தான் அபிஷேகா. அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கமெண்ட்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஜனநாயகன் திரைப்படத்துக்கான இந்த சென்சார் போர்டு வழக்கு வந்து இன்னமும் நிலுவையில தான் இருக்கு. சொல்லப்போனா 20ஆம் தேதி இந்த வழக்க வந்து மறுபடியும் விசாரணைக்கு எடுத்தாங்க. அப்ப நீதிபதி முன்னாடி படக்குழு சேர்ந்தவங்களும், சிபிஎஸ் சேர்ந்தவங்களும் மாத்தி மாத்தி வந்து விவாதம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, இந்த வழக்குக்கான தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா, அந்த வழக்குக்கான தீர்ப்பு வந்து என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருந்துச்சு. ஜனவரி 20ஆம் தேதி வந்த வழக்குக்கான விசாரணைக்கு தீர்ப்பு வந்து 22ஆம் தேதி வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா, நேத்து வரைக்கும் எந்த விதமான நோட்டீஸும் அவங்க சைடுல குடுக்கப்படலையாம். இப்போ ஒருவேளை ஜனவரி 23ஆம் தேதி இந்த வழக்குக்கான தீர்ப்பு இருந்தா, ஜனவரி 22ஆம் தேதி இன்றைய தினம் அதுக்கான நோட்டீஸ வந்து உயர்நீதிமன்றம் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஒருவேளை இன்னைக்கு வந்து எந்த நோட்டீஸும் வரல அப்படின்னா, 23ஆம் தேதி நாளைய தினம் இந்த வழக்குக்கான தீர்ப்பு வர வாய்ப்பில்ல. 26ஆம் தேதி குடியரசு தினம் முடிஞ்சு 27ஆம் தேதி தான் இந்த வழக்குக்கான விசாரணைக்கான அந்த தீர்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு.